இதுதான் அளவுன்றது. இந்த லாரினா இந்த லாரிக்கு வந்து இவ்வளவுதான் அளவுன்றது இது மாதிரி கொட்டிட்டு போயிடுறாங்க. சின்ன சின்ன பசங்களுக்கு இது வந்து சுவாச கோளாறுல பிரச்சனை வரும். இது வந்து சாதாரண மண்ணு கிடையாது, கெமிக்கல் கலந்துதான் இந்த டஸ்ட். இது நம்ம எண்ணூறு இது இருக்குங்களா ஈபி, அந்த ஈபியில இருந்து சாம்பல் கழிவுகளை ஏற்றிட்டு போற லாரிங்க வந்து சரியான ஒழுங்குமுறையாக ஏற்றிட்டு போறது இல்லை. மேலே வந்து தார்பாய் கட்டணும், அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா சரியா லாக் போட்டு எடுத்துட்டு போகணும். அதிக டன்னு, அதாவது எப்படின்னா இதுதான் அளவுன்றது. இந்த லாரினா இந்த லாரிக்கு வந்து இவ்வளவுதான் அளவுன்றது நிர்ணயிக்கப்படாம அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா லோடை ஏற்றிக்கிட்டு சரியா லாக் போடாம தார்பாய் கட்டாதனால இப்போ போற இடத்துல இது மாதிரி கொட்டிட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல வந்து ஹோட்டல் இருக்கு, மளிகை சாமான் வைக்கிற கடை இருக்கு, காய்கறி கடை இருக்கு, கறி கடை இருக்கு. பொதுமக்கள் வந்து அத்தியாவசியம் இதே வழியா தான் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாரும் போனோம். குழந்தை குட்டிங்கமா போறாங்க. சின்ன சின்ன பசங்களுக்கு இது வந்து சுவாச கோளாறுல பிரச்சனை வரும். இது வந்து சாதாரண மண்ணு கிடையாது, கெமிக்கல் கலந்துதான் இந்த டஸ்ட், அந்த ஈபியோட டஸ்ட். இது அந்த டஸ்ட் வந்து உள்ள போச்சுன்னா நிறைய சுவாச கோளாறுல பிரச்சனையும் வரும். இப்போ எவ்வளவு பேருக்கு இதனால ரொம்ப பாதிப்பு வருது. ஏற்கனவே அந்த பக்கம் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இந்த பக்கமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணி அதாவது ஒரு முறையான நிர்வாகம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து தார்பாய் கட்டிக்கிட்டு லாக்கிங் போட்டுக்கிட்டு யாருக்கு எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் எழுதிட்டு போனாங்கன்னா யாருக்கு எந்த ஒரு சிக்கல் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் ரோடு பண்ணி நடக்குது, அதுக்காக தான் எழுதிட்டு போறோன்றாங்க. நாங்கள் அதெல்லாம் எதுவும் குறை சொல்லலை. ஒழுங்காக ஏற்றிட்டு போங்க, ஒழுங்காக பராமரிங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இதை வந்து காவல்துறையும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. காவல்துறையும் இதை பற்றி கண்டுக்க மாட்டேன்றாங்க. இது மற்ற இந்த ஹைவே டிபார்ட்மெண்ட் அதை பற்றி எதுவும் கேட்க மாட்டேங்க. எதனா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் ஹைவே டிபார்ட்மெண்ட் இப்போ பண்ணுறதா இருக்குது. ஹைவே டிபார்ட்மெண்ட் ஸ்பாட்டுக்கு வரமாட்டேன்றாங்க. கேட்டால் இப்போ நம்ம வார்டு நம்பரோ இல்லை நம்ம இதில் போயிட்டு நம்ம சொன்னாலோ பஞ்சாயத்து ஆஃபீஸ் சொன்னாலும் அது வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட்ல வருதுங்க, அதை வந்து நம்ம பண்ண முடியாது. நம்ம வார்டுங்களுக்குள்ள எதனா இருந்தால் சொல்லுங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்றாங்க. இப்போ வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கால் அடிச்சாலும் அவங்க உடனே காலை அட்டன் பண்ணுறது கிடையாது. இப்போ இந்த மாதிரி இன்னலுக்கு நிறைய நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். நாளுக்கு இந்த மாதிரி சந்திச்சுட்டு இருக்கோம். இது எப்படி தான் போகுதுன்னு தெரியல. இதே மாதிரி இன்னொரு வாட்டி நடந்ததுன்னா மக்கள் எல்லாம் திரட்டி கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்க சொல்லணும் கவர்மெண்ட்டை.